ஸோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் இந்த விங்லெட்டை தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி அதை அப்படியே நம்ம N160க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ N160 நம்ம நண்பரோடது. ஸோ அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கும் பார்த்துங்க. கொஞ்சம் அந்தளவுக்கு இது வந்து 630 வந்தது. அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. பட்டு ஓகே, ஒட்டுறது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல கனெக்ட் பண்ணுறதை மட்டும் பண்ணுவோம். இது கீழே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுதான் கரெக்டாக இருக்கா? கரெக்டா தேவையில்லாத வேலை தான் பண்ணுவோம். ரைட்டு மேம். இந்த மீட்ரு கன்சோலை கழட்டுறதுக்கு அந்த மூக்குகளை விட்டு நம்புறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நெமினினாலே வந்துடும். உள்ளே வந்து ஒரு ரப்பரில் புஷ் லாக்கு தான் போட்டிருப்பாங்க. ஸோ ரப்பர் புஷ் தான், அதை அப்படியே பிடிச்சி இழுத்திங்கனாலே லாக் ஓப்பன் ஆயிரும். அப்புறம் மீட்ரு கன்சோலை எடுக்கும்போது அந்த ஒயரை தனியாக கழட்டி விட்டுட்டு வெளியே விடுவாங்க. அப்படியே இழுத்திங்கன்னா ஒயர் வந்து போயிடும். 10 mm. இப்போ நம்ம பிளான் வந்து ரொம்ப சிம்பிள். விங்லெட்லேருந்து ஒரு பாசிட்டிவும் ஒரு மைனஸும் வரும். ஸோ பாசிட்டிவை கொண்டு போய் கண்ணு மாதிரி வரும் இல்லையா, டிஆர்எல், அதோட பாசிட்டிவில் சொருக போகிறோம். அடுத்து நெகட்டிவை கொண்டு போய் இண்டிகேட்டரோட நெகட்டிவில் சொருக போகிறோம். ஏன் இப்படி மாறி மாறி சொருகிறோன்னா, ஒரே இடத்துலையே அந்த டிஆர்எல்லே சொருகினா ஒயரிங் வந்து கொசன்னு ஆயிரும். அந்த சாக்கெட் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி இண்டிகேட்டர் கட் பண்ணி புதுசு மாற்றிருக்கோம். அதனால் ஒயரிங் கட் பண்ணியாச்சு. அதனால் அதுலேயே கொண்டு போய் நெகட்டிவ் சொருகி விட்டுலான் இருக்கோம். இப்போ அதில் பிரச்சனைனா மண்டையை நல்லா ஓப்பன் பண்ணணும். அது கீழே வந்து ஒரு 10 mm போல்ட் 2 இருக்கும் சின்னில், அதை கழட்டணும். அதுக்கு பின்னாடி நெக்கில் வந்து ஒரு 8 mm போல்ட் இருக்கணும், அதையும் கழட்டணும். இப்போ விஷயம் என்னென்னா, அந்த 10 mm போல்ட்டு திருப்பி போடுறது தான். அது எங்களால் போடவே முடியல. நாங்கள் டேப்பு தான் சுற்றி வச்சுருக்கோம். நீங்கள் அதை போட முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து அதை கழட்டுங்க. இல்லைன்னா எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு இந்த சாக்கெட்டை வெளியே இழுத்து சொல்லி விட்ருங்க. ஏன் முன்னாலே எதிரும் இது வழியாக கொண்டு விடு. வண்டியை ஒரு பக்கம் திரும்பின மாதிரி இருக்குதா? ரெண்டுமே ஒரே மைனஸில் போட முடியா? அதையும் பேசாமல் இதுக்குள்ளேயே போட்டு விட்டுற வேண்டியதானே? ஏன்டா காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம்டா. ஒரு இது இண்டிகேட்டர் ரொம்ப சிம்பிள், டக்குனு முறுக்கி விட்டுலாம். பிடிச்சாச்சா? ஓகே, சரி. இண்டிகேட்டரோட மைனஸ்
ஆன் பண்ணு. ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு. என்ன மாதிரியா கைஸ் இந்த இடத்துல கீயை மறக்காமல் ஆஃப் பண்ணுங்க. நாங்கள் கீயை ஆஃப் பண்ணாமல் ஆனில் வச்சுக்கிட்டே மீட்டர் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அது சொருகணுன்னே ட்ரிகர் ஆயிடுச்சு. நல்ல வேலை இது ஷார்ட் சர்க்யூட் ஆன்லைன் வச்சிருக்க தெரியுதா இல்லை தானே? இந்த பக்கம் தெரியல. சாவி ஆன்லேயே வர வச்சிருக்கோம். ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? இது ஓகேவா? இது ஓகேவா? எனக்குலாம் ஐடியாவே இல்லைப்பா. ஓகே ரெடி வாங்க. எல்பி சொல்யூஷன் இந்த ஃபோனை தூக்கி போயிடாது. தேவைக்கு இல்லாத ஃபோன் என்னத்துக்கு கையெடு துடைக்கணும். இது பின்னாடி வெளியே எடுத்துடுறா. பின்னாடி ஒரு எடுக்கவா திரும்பி குச்சிக்கோ குச்சி அடிச்சு சாப்பிட்டு இதுதான் மிஸ் ஆகுது. ஓகே ஓகேண்ணா எங்கே அந்த டேப்பு ஒன்று தானே? அதில் இங்கே ஓட்டணும். கரெக்டாக சொல்லு. ஓகே தான். இரு கொஞ்சம் முன்னாடி வச்சக் ஒயர் மட்டும் இன்னும் கரெக்டாக ரவுட் பண்ணிடணும். அதை ஆட்டி விட்டுறாதீங்க ப்ரோ. ஆட்டி விட்றாங்க. இன்னொன்று இருக்குடா. வாங்க முடியும். பாரு